பரந்தூரில் மக்களை சந்திக்க விஜய்க்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. பரந்தூரில் பொதுமக்களை விஜய் சந்திக்க 2 இடங்களை மட்டுமே ஒதுக்கியுள்ளதாக காவல்துறை தரப்பில் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 இடங்களில் எங்கு மக்களை சந்திக்கிறார் என்பதை இன்று மாலைக்குள் தெரிவிக்க நிபந்தனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. பரந்தூர் மக்களை சந்திக்க விஜய்க்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்து காவல்துறை தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதிக கூட்டத்தை கூட்டாமல் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் வர வேண்டும் என்ற நிபந்தனை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், தற்பொழுது பரந்தூர் எதிர்ப்பு மக்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார். இதற்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை தரப்பில்? இது குறித்தான விவரங்கள். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட 13 கிராமங்களை உள்ளடக்கிய சுமார் 5700 ஏக்கர் பரப்பளவில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு செய்து அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பரந்தூரை சுற்றியுள்ள பல்வேறு கிராம மக்கள் கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட நாளாக போராட்ட குழுவினராக பல்வேறு போராட்டங்களை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். விமான நிலைய எதிர்ப்பு குழு என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் தலைமையில் நாள்தோறும் இரவு நேரங்களில் கிராமத்தில் உள்ள திடலில் கிராம மக்கள் ஒன்று கூடி அமர்ந்து தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் வசித்து வந்தவர்கள் மாற்று இடத்தில் மீள்குடியேற்ற தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ இடங்களை முன்னதாக தேர்ந்தெடுத்து அறிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பரந்தூரில் புதிதாக விமான நிலையம் அமைய உள்ள பகுதியில் சுற்றுச்சூழல் ஆய்வு செய்வதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் விண்ணப்பத்தை பதிவு செய்து மேலாண்மை திட்டம் தயார் செய்து ஆய்வு செய்வதற்கான எல்லைகளை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில் பரந்தூர் மக்களை நேரில் சந்திக்க தாவேகா தலைவர் விஜய் 19-20 செல்ல உள்ளதாக தகவல் வெளியானது. இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டம் காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இது தொடர்பான மனுவும் அளிக்கப்பட்டது. தற்போது அந்த மனு மீதான பரிசீலனை அளிக்கப்பட்டு அதற்குண்டான அனுமதியும் வழங்கியிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பரந்தூர் மக்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சந்திக்க இந்த பல கட்டுப்பாடுகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. காவல்துறை அனுமதி அளித்த இடத்தில் மட்டும்தான் இந்த விஜய் சந்திக்க வேண்டும். பரந்தூர் ஏகானாபுரத்திற்கு அனுமதிக்கப்பட்ட வாகனத்தில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையில் தான் வர வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. கூட்டத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் கட்டுப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிக கூட்டத்தை கூட்டாமல் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான நபர்கள் மட்டுமே இங்கு வர வேண்டும். பொதுமக்கள் விஜயை சந்திக்க காவல்துறை 2 இடங்களில் ஏதாவது இடத்தை தேர்வு செய்து தெரிவித்திருக்கின்றனர். இன்று மாலை அந்த இடத்தில் விஜய் மக்களை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதற்குள் அந்த இடத்தை தேர்வு செய்து உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று பல்வேறு நிபந்தனைகளை தற்போது காவல்துறை சார்பாக விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாலைக்குள் இந்த கட்டுப்பாடுகள் குறித்து விஜய் எந்த இடத்தில் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்ற குறிப்பிட்ட அந்த தகவலையும் அளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த நிபந்தனைகளின் படிதான் நடக்க வேண்டும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.